அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எக்கை வச்சு ஒரு ஆப்கானி முட்டைக்கறி ஒன்று பார்க்க போகிறோம். இந்த முட்டைக்கறி நம்ம சப்பாத்திக்கு, இடியாப்பத்துக்கு இதுக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 2 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். பூண்டு பல்லும் கொஞ்சம் 2 இஞ்சி துண்டு போட்டுக்கலாம். ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதை கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம். வதக்கி இதை அரைக்கணும். நம்ம வதக்கி வச்சுருந்ததுலேயே அதை ஆறட்டும். அது வரையும் நம்ம அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா, மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் இந்த பொடியெல்லாம் சேர்த்து முட்டை பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கணும். அதை போட்டு நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஜாரில் இந்த வதக்கி வச்சதை அதையும் போட்டுட்டு 1 கப்பு தயிரையும் அதோடு சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம். இதில் ஹோல் கரம் மசாலா, 2 பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுக்கோங்களே அந்த விழுதை சேர்த்துக்கணும். தேவையான உப்பு, ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி இதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு உப்பு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ரோஸ்ட் பண்ண வச்சுருக்கோம் அந்த எக்கை அதில் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைன்னா இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன். இதில் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு க்ரீன் கலர் வேணாம்னா நீங்கள் கொத்தமல்லியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொத்தமல்லி கொஞ்சம் ஜாஸ்தி போட்டோம்னா க்ரீன் கலரில் வந்துருக்கு. ஒயிட் கலரில் வேணும்னா நீங்கள் கொத்தமல்லியை கொஞ்சம் கம்மியாக போட்டு அரைச்சிக்கலாம். லாஸ்ட்டில் நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது கட்டாயம் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்போவுமே தேங்காய் போட்டு அரைப்போம் இல்லையா, இது தேங்காய் எல்லாமே செய்கிறதுனால ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது இடியாப்பம், பரோட்டா இதுக்கெலாம் ரொம்ப சைடிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு என்னோடய சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடுங்க.